எல்லாரும் புன்னகையோடு இருக்கீங்க. இந்த நேரத்தில் நம்ம உட்கார்ந்தா காலத்தை உள்ள போறதில்ல. ஆனால் நகைக்கும் நிகழ்ச்சிக்கும் நிறைய லிங்க் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா மனம் நல்லா கைத்தறிச்சுட்டா வருவோம். கொண்டாட்டிய எந்த கடை கொடுத்தாலும் இருக்கிறது வரேன் சீக்கிரம் அவசரப்படாது நகை கடைக்கு சொல்லுங்க டக்குன்னு வருவாங்க. அதனால ஒரு பெண்களுக்கு எப்பவுமே பிடிக்கிற ஒரு இடம். எனக்கு வந்து இப்போ டாக்டர் பேச போறாங்க. ஒரு இதயத்துல என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த ரிசர்ச் பண்ணி பல 10,000 பேர் ஆப்ரேட் பண்ணிடுறாங்க சொன்னாங்க. அவரு இதே டாக்டர் அவருக்கு நல்ல நண்பன், அவருக்கு பிராக்டிக்கல் இது வரைக்கும் நல்ல நண்பனா இருக்க. பேஷண்ட் ஆகல, பேஷண்ட் ஆகாம எல்லாத்தையும் பார்த்துக்காங்க. யாரும் பேஷண்ட் ஆகாதீங்க, ஃப்ரெண்டா ஆகணும்னு சொல்லும்போது நல்ல வாங்கிக்கணும். அவரு பேச்சை கேட்டுட்டு விட்டாருங்க, கேட்டுட்டு கடைபிடிங்க. இதே கட்டா அவங்க சொல்றதுதான் ஃபாலோ பண்ணுங்க. ஆற்றுக்கு போகவே வராது. நான் நகைச்சுவை நடிகை சொல்றேன். நல்ல காமெடி பண்றேன் பார்த்தா மனம் விட்டு சிரிங்க. யாருக்கிட்டே போகணும். எங்கள் ஐயாவுக்கு முன்னாள் டிவியில் பார்த்துருக்கேன். இங்கே ஒரு வாழ்க்கை உலகத்து தத்துவமா பிளாசபியாசம் புத்தகங்களுக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை தான் சந்திக்கப்பட்ட வாழ்க்கைன்னு. எல்லாரும் பிரச்சனை இல்லாம இல்லை. பட் இந்த பகலா இருக்கிறது இருட்டா இருக்கும்போது அடுத்த முடிச்சுல போகுது. நடக்கட்டும் தைரியமா இருக்குங்கிறது. ஆமா, எதையும் நீங்க சொல்லி உடற்பயிற்சி நல்ல பிரஷ் பண்ற மாதிரி வாக்கிங் போகிறாங்க. அதை சொன்னீங்க அதில பல்லவகம் இல்லை பண்ணியா போக மாட்டேன். அது மாதிரி போடுறேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க உண்மை. அதை வந்து நாங்கள் ரொம்ப ஆரோக்கியமா சொன்னோம். காலைக்கு எக்ஸசைஸ் பண்றது சின்ன அது ஐயா வந்து 80 வயசுல இப்படி ஒரு தலைமுறை இருக்கிறது 96. இந்த தலைமுறை மனிதர்களை பார்க்கறது ஆரோக்கியம். ஆனால் எவ்வளவு பெரிய வயசா குழந்தை மாறிடுறாங்க. ஐயா வந்து மன ஆரோக்கியங்கள் எல்லாருக்கும் அவருடைய நல்ல மனசுதான். எல்லா மருத்துவர்களும் பயன்படுத்துறாங்க. டிவி வந்தாலே நீங்க இதை செய்யாம இருக்கீங்க, ஒன்றும் செய்யாது. சொக்கலிங்க எப்படி ஆரோக்கியமா இருக்கிற ஒரு கேள்வி. சொக்கலிங்கம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ரகசியமே இல்லை. இந்த 3 மந்திரங்களை சொக்கலிங்கம் கடைபிடித்துக் கொண்டு வாழ்வதால் இந்த 100 வயசுல கூப்பிடுங்க ரமேஷ். சொக்கலிங்கத்திற்கு 80 வயதாகிவிட்டது. ஆனால் இந்த நகைக்கடையில் உள்ளே நுழைந்தவுடன் என் வயது 30ஆக மாறிவிட்டது. பாருங்களேன், நம்ம கட்டியுடைய பறவை மயில் அனைத்திற்கும் நாங்க சொல்றது வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லுவோம். எந்த எளிய துறையில் இருந்தாலும் சரி கோல்ட் ஸ்டாண்டர்ட். அந்த கோல்ட் ஸ்டாண்டர்டை தங்கமாக வைத்துக் கொண்டு நம்ம நாட்டின் பறவையை மயிலை வைத்துக் கொண்டு தங்க மயில் வருகின்றது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், பாண்டியராஜ் வந்து என்னுடைய நிறைவு நண்பன் 40 வருடமாக. அவர் நகைச்சுவை சினிமா பார்க்க சொக்கலின் வயது குறைந்து கொண்டே இருப்பதற்கு காரணம் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு. 2 நிமிடங்கள் பேச போகின்றேன். அனைவரும் கவனம் கொடுக்குறீங்களா? அது கவனம் கொடுத்துட்டீங்கன்னா 100 வருடம் சொக்கலிங்கத்திடம் நோயாளிகளா வர வேண்டாம். அதுக்கு ஒன்றே ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள். நம் நகை அணிவது என்பது ஒரு சேமிப்பு. நகை அணிந்தவுடன் அழகை பல மடங்கு கூட்டிவிடும். போச்சு. அதை விட நம்ம பாண்டிய சூழல பொன்னை அணிந்து கொண்டு நீங்கள் புன்னகையும் வாயிலும் மனதில் வைத்துக் கொண்டால் உங்களுக்கு எந்த வயதையும் வராது. ஒரு உதாரணம் சொல்றேன் வச்சுக்கிறேன். நம்ம வந்து ஒரு 50 லட்சம் ஒரு கோடிக்கு இந்த கார் வாங்குகின்றேன். 10 வருடம் கழித்து பார்த்தால் அந்த 1 கோடியின் விலை 10 லட்சம் கூட போகாது. ஆனால் இப்போது இன்வெஸ்ட் பண்ற கோல்டின் இப்போது 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 10 வருடம் கழித்து பல கோடிகளாக மாற்றுகின்ற சக்தி சங்கத்துக்கு மட்டும்தான். அதுக்குதான் எதுதான் இன்வெஸ்ட் பண்றது வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணம்
அது பணத்தையே உங்களுக்கு சேகரித்து கொடுக்கின்ற சக்தி கோல்டுக்கு உண்டு. அதை ஞாபகத்துக் கொள்ளுங்க.